गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय। பரம பாகவதோத்தமனா இருக்கக்கூடிய பிரகலாத சுவாமியினுடைய பேரனா இருக்கக்கூடிய மகாபலி மேல இந்த அத்தியாயத்துல பகவான் ஒரே ஸ்லோகத்துல அற்புதமாக ஸ்தோத்திரம் பண்ணி இந்த அத்தியாயத்தை ஆரம்பிக்கிறார். என்ன மகாபலி சொல்ல வர்றாருன்னா, இந்த மகாபலியினுடைய தானத்தை நீங்க பார்த்தீங்கன்னா சர்வஸ்வதானம் பண்ணினார். இந்த சர்வஸ்வதானம் பண்ணினதுனால எனக்கு திரும்பவும் பகவான் இப்படி என்ன சௌக்கியமா வைக்க போறார், இந்த மாதிரிலாம் சுத்தலோகம் கிடைக்கிறது அப்படின்னு 1% கூட தான் மனசுல நினைச்சுக்காதபடிக்கு சர்வமும் பகவதர்ப்பணம் பண்ணி, பகவான் எது பண்ணினாலும் என்னுடைய நன்மைக்கு தான், பகவான் எது பண்ணினாலும் சரிதான், அதை போய் நான் ஜட்ஜ் பண்ணிட்டு நீ இந்திரன் பட்சமா இருந்து கொண்டு இந்திரனுக்காக நீ ராஜ்யம் வாங்கி கொடுத்த, நீ இந்திரன் பட்சமா இருக்க, எனக்கு மேல உனக்கு பிரியம் கிடையாது, நான் இவ்வளோ பக்தி பண்ணி இவ்வளோ சர்வஸ்வதானம் பண்ணின போது கூட நீ இந்திரன் பட்சமா இருந்து அவனுக்கு நீ எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து என்ன நீ அதல பாதாள லோகத்துல தள்ளுறியன்னு இத்தனை நடந்து கூட எந்த ஒரு மனசுல ஒரு விகல்பம் கூட இல்லாதபடிக்கு எல்லாம் என் பிரபுவுக்கு தெரியும், அந்த பிரபு என்னை எப்படி வைக்கிறானோ அதுதான் சரி அப்படின்றது போல இது பக்தி லட்சணங்களே உயர்ந்த பக்தி லட்சணமாக சொல்லப்படுறது. இதுக்குதான் அச்சஞ்சலமான நிশ্চিந்தையான அகிஞ்சனமான இப்படி எதுவுமே வேண்டான்னு எல்லாம் பகவத் சங்கல்பத்தோட அவன் எது பண்ணினாலும் சரின்னு வரக்கூடிய உத்தம நிலை. அந்த நிலை எல்லோருக்கும் கிடைச்சிடாது, அது உயர்ந்த நிலை. அது அந்த நிலை மகாபலிக்கு கிடைச்சது போல இருக்கு இந்த சரித்திரத்தை பார்த்தா. ஏன்னா எந்த கோபமும் படல, இந்திரன் மேல பார்த்து இந்திரனையும் அசூயப்படல, காலஸ்வரூபியா இருந்து பகவான் தான் எல்லாத்தையும் நடத்துறாருன்னு இத்தனையும் சொல்லிட்டு மேல தன் மனசுல இப்ப இந்த மாதிரிலாம் தானம் பண்றதுனால பகவான் தனக்கு சௌக்கியத்தை கொடுக்க போறாருன்ற எண்ணமும் இல்லை. ஆனா என்ன பார்த்துப்பான் என் பிரபு, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குன்றது போல இப்படி ஒரு உத்தம பக்தி லட்சணத்தோட இருந்து அந்த பகவானை பார்த்து மகாபலி சொல்றார், சுவாமி நான் என்ன பெருசா பண்ணிட்டேன், நான் கொடுத்த அந்த வாக்கை தான் காப்பாத்தினேன், அதுக்கு நீர் எப்பேற்பட்ட அனுகிரகம் எனக்கு பண்ணியிருக்கீர், உங்களுடைய கருணையை பார்க்கும்போது என்னுடைய தானம் ரொம்ப சுமாரா எடுத்துன்னார். ஆனா உண்மையாவே பகவான் பண்ண அனுகிரகம் பார்த்தா எங்கேயோ இருக்கு. அவர் சொத்தை பிடிங்கின்றாரோனோ, அதை விட பல மடங்கு சௌக்கியமா இருக்கக்கூடிய சொத்தை கொடுத்தா முடிஞ்சிட்டு இருக்கு. ஆனா பிரபு தானே காவலா இருக்கேன்னு சொன்னாரோனோ, அது எப்பேற்பட்ட விஷயம் அது. இதெல்லாம் பார்த்த உடனே மகாபலியோட பக்தியும் இருந்தாலும் பகவானும் அப்படி ஒரு அனுகிரக மூர்த்தியா இருக்கிறதுனால இப்படி அனுகிரகம் பண்ண உடனே மகாபலி சொல்றாரா, நீர் எப்பேற்பட்டவர், ஏகாந்த பக்தர்கள் உண்மையான பக்தி பண்ணவர்களுக்கு தானே இந்த மாதிரி அனுகிரகம்லாம் நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொல்லிட்டான்னா தான் அந்த ஏகாந்த பக்தியில இருக்கும்னு உலகத்துக்கு காண்பிக்கிறதுக்காக சொல்றாரான்னா அதுவும் இல்லையா. என்ன மாதிரி உள்ள ஒரு அசுரனுக்கு கூட அகம்பாவியா இருக்கக்கூடிய எனக்கு கூட இப்படி ஒரு அனுகிரகம் நீங்க பண்றீரே, உங்களுடைய கருணைக்கு முன்னாடி என்னுடைய தியாகம் ஒரு துச்சம், ஒரு சின்ன ஒரு தூசிக்கு கூட சமானம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பிரபுவை பார்த்து பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி கண்ணீருமா பகவானை பார்த்து சொல்றார் மகாபலி. இப்படி ஒரு உயர்ந்தது விஷயம் ஒரே ஒரு ஸ்லோகத்துல இருக்கு. அந்த ஸ்லோகத்தை ஒரு 15 நிமிஷம் சொல்லாமல் இருக்கு, ஒரு அரை மணி நேரம் இந்த ஸ்லோகத்தை மாத்திரம் எடுத்து சொல்லாமல் இருக்கு. அப்படி ஒரு அற்புதமாக இருக்கு அந்த ஸ்லோகம். உயர்ந்த லட்சணம், தன்னை தாழ்மையாகவும் காய்த்து கொண்டு பகவானுடைய கருணைன்னு நினைத்து கொண்டு இப்படி என்ன இப்படி அனுகிரகம் பண்ணியிருக்கிறே அப்படின்னு சொல்லிட்டு மகாபலி இப்படி ஒரு ஸ்தோத்திரம் பண்றார் பகவானை பார்த்து ஒரே ஒரு ஸ்லோகத்துல. இவ்வாறு மகாபலிக்கு அனுகிரகம் பண்ணிட்டு பகவான் மேல நிக்கிறார். அந்த பகவான் இந்திரனை கூப்பிட்டு இந்திரனுக்கு அதித்தி அம்மாவுக்கு வாக்கு கொடுத்தது போல மகாபலிகிட்டேந்து ராஜ்யத்தை வாங்கி இந்திரன்கிட்ட கொடுத்து இப்ப இந்திரன் திலோகாதிபதியா இருக்கான். இந்திரனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிட்டு பகவான் உபேந்திரனாக இருக்கார். இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அங்கேருந்து பிரகலாத சுவாமி வர, அந்த பிரகலாத சுவாமி இப்போ வாமனமூர்த்தியா இருக்கக்கூடிய அந்த பிரபுவை அந்த வைகுண்டவாசியை பார்த்து திரும்பவும் பிரகலாத சுவாமி ஸ்தோத்திரம் பண்றாராம். நேமம் விரிஞ்சோ லபதே பிரசாதம் நஸ்ரீஹி அப்படின்னு, பிரபு எப்பேற்பட்ட அனுகிரகம் நீங்க பண்ணியிருக்கீங்க. நாங்கெல்லாம் அசுர குலத்துல பிறந்தவா, பொதுவா உலகத்துல அசுர குலத்துல பிறந்தவாளுக்கெல்லாம் பகவான் எகெயின்ஸ்ட், அவர் யுத்தம் தான் பண்ணுவார்னு சொல்றாலே அது தப்பு. அசுர குலத்துல பிறந்த எங்களுக்காக இப்படி நீ வந்துட்டு எங்க குடும்பத்தோட சேர்ந்துட்டு காப்பாத்திட்டு இப்படி இருக்கியே, உலகத்துல பார்த்து எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் உன் கருணை முன்னாடி எங்க பக்தி எல்லாம் என்ன
இந்த ஒரு பரமானுகிரகம் நீங்க பண்ணியிருக்கீங்களே, இப்ப எங்க ஆத்துக்கு வந்து இங்க வந்து உங்களுடைய பாதார விந்தத்தை அலம்பி அந்த ஜலத்தை புரோக்ஷனம் பண்ணிட்டு உங்களுக்கு இப்படி ஆகாரம் எல்லாம் பண்ணி வச்சு உங்களுக்கு வந்து இப்படி பாத சேவை எல்லாம் பண்ணி பூஜை பண்ணி கடைசியா தானம் கொடுக்கக்கூடிய எப்பேற்பட்ட பாக்கியம் பிரம்மதேவனுக்கு கிடைச்சதான்னு எனக்கு தெரியல, அப்புறம் வந்து பரமேஸ்வரனுக்கு கிடைச்சதா எனக்கு தெரியல, மகாலட்சுமி கூட இது பரிபூர்ணமா அனுபவிச்சிருக்காளான்னு எங்களுக்கு தெரியல. ஆனா அசுர குலத்துல பிறந்த என்னுடைய பேரன் மூலியமாக எங்கள் எல்லோருக்கும் அந்த பாக்கியமானது கிடைச்சது. மகாபலி அப்பேற்பட்ட பாக்கியம் பண்ணியிருக்கான்னு அந்த மகாபலியினுடைய பாக்கியத்தையும் சொல்லி உங்களுடைய அனுகிரகம்னு உங்களுடைய கருணைக்கு முன்னாடி எங்களுடைய பக்தியெல்லாம் என்னன்னு பகவானை பார்த்து கொண்டாடி, எப்பேற்பட்ட நீங்க வந்த உடனே என்னாச்சுன்னா உங்களுடைய திருப்படி பட்டதுனால இந்த பூமி முழுக்க பரம பவித்திரமாக ஆச்சு. இந்த உங்களுடைய அந்த சாநித்திய மாத்திரத்துல எங்க குடும்பமே வந்து மேல இருக்கிறவா எல்லாரும் உத்தாரணமாறான்னு இப்படி பிரகலாத சுவாமி பலவாறு பகவானை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணி, இப்படி ஒரு பரம பாக்கியத்தை கொடுத்த உங்களுக்கு நாங்க என்ன பண்ண முடியும், நாங்க நமஸ்காரம் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பிரகலாத சுவாமி அந்த மகாபலி எல்லோரையும் வச்சுண்டு பகவானுக்கு கிருதஜ்ஞத்தை தெரிவிக்கிறது போல இப்படி ஒரு பரமானுகிரகம் பண்றேளே. இந்திரன் பட்சமாக இருந்து கொண்டு இந்திரனுக்கு ராஜ்யம் வாங்கி கொடுத்தது சரி, ஆனா இந்திரனுக்கு ராஜ்யம் வாங்கி கொடுத்து சண்டை போட்டு மகாபலியை சம்ஹாரம் பண்ணி இந்திரனுக்கு கொடுக்கணும், இந்திரனுக்கு எப்படியாவது ராஜ்யத்தை கொடுக்கணும், ஏன்னா தேவர்கள் நல்லவர்கள் சத்துவகுணம் உள்ளவர்கள்ன்றதுனால இதுதான் ரூல். அப்படி இருக்கும்போது சண்டை போட்டு இவனை சம்ஹாரம் பண்ணி கொடுக்காதபடிக்கு இந்திரனுடைய சௌக்கியம் என்ன சௌக்கியம், அதை விட பல மடங்கு சௌக்கியத்தை கொடுத்து அப்புறம் அதுக்கும் நீங்க காவலாளியா இருந்து இந்த பக்திக்கு நீங்க வந்து அதுக்கு பதில் பண்ணணும்ன்றதுக்காக இப்படி பண்றேலே. உங்களை மாதிரி ஒரு சமமானவா இந்த உலகத்துல உண்டா? நீர் உங்களை மாதிரி ஒரு மனசு எல்லோருக்கும் வரணும், சமமான மூர்த்தி நீங்கள்னு சொல்லிட்டு பிரகலாத சுவாமி இப்படி பகவானை பார்த்து ஸ்தோத்திரம் பண்றார். அப்பேற்பட்ட பிரபுவா இருக்கக்கூடிய உனக்கு நாங்க என்ன பண்ண முடியும், நமஸ்காரத்தை தவிர என்ன பண்ண முடியும்னு திரும்ப திரும்ப நமஸ்காரம் பண்ணி இப்படி நிக்கிற பிரகலாத சுவாமியை பார்த்து மேல பகவான் சொல்றார், வச்ச பிரகலாதா பத்ரம் தே அப்படின்னு, ஹே குழந்தை பிரகலாதா உனக்கு மங்களம் உண்டாகட்டும் அப்படின்ற. இந்த பிரகலாத சுவாமி என்ன குழந்தையாவா இருக்கார்? மகாபலியோட அப்பா விரோச்சனனுடைய அப்பா பிரகலாத சுவாமி. என்னதான் வந்து இவர் வயசான காலத்துல நல்ல கம்பீர புருஷனாக அப்படி ஆஜானுபாகவா பிரகலாத சுவாமி வந்தாலும் அந்த பகவானுக்கு அந்த சின்ன குழந்தையா மாலை கொண்டு வந்து பிரகலாத சுவாமி போட்டாரோன்னு அதுதான் அவருக்கு பிடிச்சிருக்கும். அதனால அந்த பிரகலாத சுவாமி ஞாபகம் வந்துடுது பகவானுக்கு. அப்படி வந்தபோது வச்ச பிரகலாத பத்ரந்தேன்னு எப்படி ஒரு பக்தி பண்ணான் பிரகலாத சுவாமி. அந்த பிரகலாத சுவாமிக்காக நரசிம்மரா வந்தாரோன்னா அவருக்கு அது ஞாபகம் வந்துடுது. வாமனாவதாரத்தை மறந்து நரசிம்மரா அவர் ஆவிர்பாவமாக மனசுல அவருக்கு நரசிம்மர் வந்துட்டார். அதனால வந்து வச்ச பிரகலாத பத்ரந்தே அப்படின்னு, ஏ குழந்தை பிரகலாதா உனக்கு மங்களம் உண்டாகட்டும்னு அந்த பிரகலாதன் மேல அப்படி ஒரு பிரியமா பகவானுக்கு. அந்த பிரகலாத சுவாமி பார்த்து உனக்கு மங்களம் உண்டாகட்டும், உங்க பக்தி முன்னாடிலாம் நான் பண்ணதெல்லாம் என்னதுப்பா ஒண்ணுமே இல்லை, உங்களை தான் நான் திலோகாதிபதியா வச்சிருக்கணும், ஆனா இப்போ எனக்கே சில நிர்பந்தங்கள் இருக்கிறதுனால இப்படிலாம் ஆறுது, அதனால அப்படிலாம் நீ சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிரகலாத சுவாமியை பார்த்து பரம சந்தோஷப்படுறார். எப்பயும் பிரகலாத சுவாமியை பார்த்தாலும் பரம சந்தோஷப்படுவார் பகவான். அப்படி சொல்லிட்டு மேல வந்து சுத்தலலோகத்துல நான் வந்து இருக்க போறேன் உங்க கூட. இது வந்து இப்ப நான் வந்து எல்லா சொத்தையும் புடுங்கிட்டேன்னு நீங்க எல்லாரும் நினைக்க கூடாது. மேல சுத்தலலோகத்துல என்ன பண்ண போறேன்னா உங்க கூடையே கதாபாணியாக இருக்க போறேன். நீ என்ன தினமும் பார்த்துண்டு நான் உன்னை தினமும் பார்த்துட்டு இருக்க போறேன். பகவானுக்கே ஆசையாம் இந்த பிரகலாத சுவாமி கூட தங்கணும் அப்படின்னு. அப்படி தங்கணும்னா வந்து தங்கினேன்னா நல்லா இருக்காதோன்னு அதுக்கு ஒரு வியாஜம் கல்பிக்கிறது போல இந்த மகாபலியினுடைய சொத்து புடுங்கிறதுலேருந்து ஆரம்பிச்சு இத்தனை வாமனாவதாரமும் எதுக்குன்னா பிரகலாத சுவாமி கூட சுத்தலலோகத்துல தங்கறதுக்கு. இப்படியும் கூட வச்சுக்கலாம் அதை. அப்படி பிரகலாத சுவாமி கூட தங்கறதுக்காக பகவான் சொல்றார், நான் உன் கூடயே இருக்க போறேன், அங்க நீ நானும் சேர்ந்தே இந்த சுத்தலலோகத்துல இருக்க போறோம், நான் கதாபாணியா இருந்து உங்களை காப்பாத்தின்னு வர போறேன் அங்க இருந்துட்டு அப்படின்னு பகவான் இப்படிலாம் பிரகலாத சுவாமிகிட்ட சொல்றார். எப்பேற்பட்ட அனுக்கிரகம் பாருங்க, எப்பேற்பட்ட சுத்தலலோகம். அவமானம் கிடையாது, கஷ்டம் கிடையாது, வியாதி கிடையாது, அவன் அசூய கிடையாது, அவன் இதானோ இருக்கானோ, அவன் பெரியவன் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. எல்லோரும் கருணையாக பரிபூர்ணமாக இருப்பா, எல்லாரும் பக்திமான்களாக இருப்பா. போராத்துக்கு பகவான் அவங்க காவல் காக்கிறார், சர்வ சமிருத்தியும் இருக்குன்னா எப்பேற்பட்ட லோகம் எப்படி இருக்கு பாருங்க. இந்த மாதிரி ஒரு உலகம் நம்மளுக்கு கிடைச்சா அதுல போய் தங்கணும்னு
சௌக்கியத்துக்காக இல்லை, கூடவே பகவத் பக்தியும் இருக்கணும், ரெண்டுமே தேவைப்படுறதோன்னு அப்படி தங்கணும்னு எனக்கே ஆசையாக இருக்குது. இந்த சுதலலோகத்தில் நம்ம போய் இருக்க மாட்டாமான்னு. உங்கள் எல்லாருக்கும் இப்படிலாம் இருக்கணும்னு தோணுதுன்னா அவ அந்த கமெண்ட்ஸில் சொல்லுங்கோ, யாருக்காவது போய் இந்த மாதிரி போய் சுதலலோகத்தில் இருக்கணும் மகாபலி கூட பகவான் கூடன்னு. இப்படி அற்புதமான ஒரு சுதலலோகத்தில் இப்படி ஒரு இடத்த பகவான் உண்டாக்கி பிரகலாத சுவாமி கூட இருக்கணும்னு பகவான் உண்டாக்கினார். எல்லாத்தையும் விட பிரகலாத சுவாமி கூட இருக்கிற பாக்கியம் அப்படின்றது போல பகவானே நினைக்கிறார். இப்படி பரம பாகவதோத்தமனா இருக்கக்கூடிய பிரகலாதனை கூப்பிட்டு உச்சி முகந்து பார்த்து கூப்பிடும்போது குழந்தைன்னு தான் கூப்பிடுறாரு. அவருக்கு என்னதான் வயசானாலும் அந்த ஒரு சின்ன குழந்தை தான் ஞாபகம் வருது. அதனால அந்த பிரகலாத சுவாமிக்கு அனுகிரகம் பண்ணி, நீ உன் பேரன்களோட நீ அங்கே போயிடு, இப்பயே கிளம்பிடு, நான் அங்கே சந்திக்கிறேன், அங்கே உனக்கு சித்தமாக இருக்கா பூண்டு கும்பம் கொடுத்து எல்லோரும் அழைக்கிறதுக்கு அப்படி ஒரு இடத்த தீர்மானம் பண்ணி வச்சிருக்கேன்னு எல்லோரும் முன்னாடியும் பிரகலாத சுவாமியோடு சேர்ந்து இந்த மகாபலி அவளுடைய பரிவாரங்கள் எல்லோரையும் சேர்த்து பகவான் சுதலலோகத்துக்கு அனுப்பி வைக்கிறார். அப்படி எல்லோரும் சேர்ந்து பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி விடை பெற்றுக்கொண்டு பிரகலாத சுவாமி மகாபலி எல்லோரும் கிளம்பி சுதலலோகத்துக்கு போறார்கள். இப்படி எல்லாரையும் அனுப்பி விட்டுட்டு மேலே சுக்கராச்சாரி இருக்கார். அந்த சுக்கராச்சாரியை பார்த்து பகவான் பேசுறாராம். என்ன சுக்கராச்சாரியரே, இப்போ இந்த அஸ்வமேத யாகம் அந்த அவபிரத ஸ்நானம் போது இப்படி எல்லாம் நடந்து இது நின்று போயிடுத்தேன்னு நீங்கள் கவலைப்படாதீங்கோ. நம்ம இதுக்குள்ள பிராயச்சித்தங்கள்லாம் பண்ணி கண்டிப்பாக முடிச்சிடலாம். உங்களை மாதிரி உத்தமமான பிராமணர்கள் இங்கே இருக்கிறதுனாலே இந்த தோஷங்கள்லாம் எதுவும் சம்பவிக்காது. அதனால எந்த கவலையும் நீங்கள் படாதீங்கோ. மேலே நல்லபடியாக இந்த யாகத்தை இருக்கிறவாளை வச்சுட்டு பிராயச்சித்தங்கள்லாம் பண்ணி முடிக்கலாம் அப்படின்னு சுக்கராச்சாரியும் சமாதானம் படுத்துறாராம் பகவான். அப்படி பாருங்க, வந்த இடத்துல நம்மளால யாரும் வருத்தப்படக்கூடாது அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து சுக்கராச்சாரியும் சபிச்சாரோன்னு மகாபலியை. அப்படி பகவான் எல்லாரையும் சரி பண்ணிட்டு கிளம்பணும்னு நினைக்கிறாராம். அப்படி சுக்கராச்சாரிட்ட சொன்ன உடனே சுக்கராச்சாரியனும் பகவான் கிட்ட, நீங்க இப்படிலாம் சொல்லலாமா, நீ எப்பேற்பட்ட பிரபு, எனக்கு தெரியாதா உங்களை பத்தி, உங்களை சந்தோஷப்படுத்தணுன்றதுக்காக தானே இப்படி ஒரு யாகத்தை பண்றோம், அப்படின்னும் போது நீங்களே இங்க வந்துட்டேலே, நாங்கள் எல்லா யாகத்தையும் பண்ணினாலும் கடைசியில் என்ன பண்ண போகிறோம், பிராயஷ்சித்தான் யசேஷானி தபக்கர்ம ஆத்மகானிவை யானி தேஷாம் அசேஷானாம் செய் கிருஷ்ணானுஸ்மரணம் பரணம்னு உங்களை கிருஷ்ண 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 கிருஷ்ணான்னு 8 கிருஷ்ணநாமத்தினால நாங்கள் ஏதாவது ஆகுதி கொடுக்கும்போது தப்பா மந்திரம் சொன்னாலோ, இல்லை முன்னாடி ஆகுதி கொடுத்தாலோ, இல்லை ஆச்சார லோபம் இருந்தாலோ, மந்திரலோபம் தந்திரலோபம் எந்த லோபம் இருந்தாலும் இந்த 8 கிருஷ்ணாவை வச்சு சரி பண்ணிட்டு பிரபோ நீங்கள் ஏற்றுக்கணும்னு உங்களுடைய நாமத்தை சொல்லிதான் இந்த கர்மானுஷ்டானத்தையே நாங்கள் சரி பண்ணிக்கிறோம். அப்பேற்பட்ட நீங்களே வந்ததுக்கு அப்புறம் இந்த யாகம் நின்று போயிடுத்து, இது ஒழுங்கா நடக்கல, இது ஒரு குறைன்னு நான் நினைப்பேனா, எப்பேற்பட்ட பிரபு நீங்கள், இந்த மகிமையெல்லாம் எனக்கு தெரியாதா, அதெல்லாம் நான் கவலைப்படலை அப்படின்னு பகவான சுக்கராச்சாரியர் சமாதானப்படுத்துறாராம். இப்படி சுக்கராச்சாரியர் சொல்லி முடிச்சோடனே அவரை பார்த்து பகவான், இருக்கிற பிராமணர்களை வச்சுட்டு நீங்க எப்படி இதை பூர்த்தி பண்ணணுமோ சக்கரமா பூர்த்தி பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த யாகம் நிற்கக்கூடாதுன்றதுனால பகவான் அதையும் சுக்கராச்சாரியிட்ட சொன்னார். சுக்கராச்சாரியும் சக்கரமாக அந்த யாகத்தை பூர்த்தி பண்றார். பூர்த்தி பண்ண உடனே இந்திரனை வர வச்சு அத்தனை மகரிஷிகளும் எல்லோரையும் கூப்பிட்டு இந்திரனுக்கு பகவான் பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறார். இனிமே திரிலோகாதிபத்தியம் உனக்கு தான், இந்த மற்ற அந்த அசுரர்கள்லாம் யாரும் உன்னை கஷ்டப்படுத்த மாட்டா அப்படின்னு பகவான் இப்படி ஒரு பரமானுகிரகம் பண்ணி இந்திரனுக்கு பட்டாபிஷேகத்தை பண்ணுவது போல மகரிஷிகள் எல்லோர்ட்டையும் சொல்றார். இப்படி இந்திரன் திரிலோகாதிபதியா ஆனதுக்கு அப்புறம் இந்திரன் முதலிய தேவர்கள் பிரம்ம ரிஷிகள் எல்லோரும் சேர்ந்துட்டு இப்ப பகவானுடைய அனுகிரகத்தினால தானே இப்படி ஒன்று நடந்தது. அதனால இந்த பிரபுவை வேதங்களுக்கு தர்மங்களுக்கு எல்லா நல் விஷயங்களுக்கும் எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கக்கூடிய நீர்தான் உபேந்திரனாக இருந்து கொண்டு இப்ப எங்களுக்கு தேவ காரியமாக தேவர்களுக்கு அனுகூலமாக இருந்து கொண்டு இருக்கிறீர்கள். உங்களுக்கு நாங்க எல்லோரும் சேர்ந்துட்டு உபேந்திரன் அப்படின்ற ஒரு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லோரும் போய் அவரவர்கள் தீர்த்தங்கள்லாம் கொண்டு பகவானையும் உட்காத்தி வச்சு உபேந்திரனாக உருக்கிரமனாக எல்லோரும் சேர்ந்து இந்த மன்வந்திரத்துல எங்களை காப்பாத்தின பிரபு நீங்கள்னு இந்திரனோட சேர்ந்துட்டு அத்தனை பேரும் புனஷ்ச உபேந்திரனா இருக்கக்கூடிய அதிதி புத்திரன் இந்திரனுடைய சகோதரனாக பிறந்தாரோன்னு, அதனால உபேந்திரன். உருக்கிரமன்னா அந்த வாமனமூர்த்தியே உருக்கிரமனாக இன்னொரு பேர். அப்படி பலவிதமான பெயர்கள் வைத்து அந்த ரிஷிகள் எல்லோரும் உபேந்திரனாக பட்டாபிஷேகம் பண்ணி நீங்கள் எல்லோருக்கும் ஆதாரமாக இருக்கிறீர்கள், அப்பேற்பட்ட வைகுண்டவாசியா இருக்கக்கூடிய பிரபு எங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு பட்டாபிஷேகம் பண்ணி எல்லோரும் பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்றார்கள். இப்படி எல்லா பட்டாபிஷேகங்களும் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்திரனை பகவான் ஆக்ஞாபிக்கிறார், நீ முன்பு போல சொர்க்கத்துல போய் உக்காந்துட்டு உன்னுடைய ஸ்தானத்துல உக்காந்துட்டு ஸ்வஸ்தானத்துல உக்காந்துட்டு திலோகாதிபத்தியம் பண்ணு அப்படின்னு அனுகிரகம் பண்ணி இந்திரன் அனுப்பி வைக்கிறார்.
இந்திரனும் அத்தனை தேவர்களையும் அழிச்சுண்டு எத்தனை வருஷங்கள் ஆச்சு அந்த சொர்க்கத்துக்கு போய். அந்த சொர்க்கத்துக்கு வந்தோடனே பரம சந்தோஷம். தன்னுடைய அந்த ஸ்தானத்துல, அந்த சிம்மாசனத்துல தடவை தடவை பார்த்து உட்காந்துக்கிறான் இந்திரன். இப்பேற்பட்ட பகவானுடைய அனுகிரகத்தினால இந்த சிம்மாசனம் நம்மளுக்கு கிடைச்சதே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்திரன் உட்கார்ந்துட்டு திலோகாதிபத்தியம் பண்ணி கொண்டு சௌக்கியமாக இருக்கான். இப்படி தேவர்கள்கிட்ட இந்த ராஜ்யமானது வந்த உடனே உலகமே முன்பை விட நிறைய பிரகாசமாக இருக்கு. அங்கங்க எல்லா மங்களங்களும் நடக்கிறது. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த வாமனமூர்த்தி தானன்றதுனால பகவான் பரமேஸ்வரன், அப்புறம் முருகப்பெருமான், பிரம்மதேவன் எல்லோரும் வாமனருக்கு ஸ்தோத்திரம் பண்றார்கள். உங்களுடைய அனுகிரகத்தினால இப்படி ஒன்று உலகமே க்ஷேமமா இருக்கு நீங்க பண்ண காரியத்தினால அப்படின்னு அத்தனை தேவர்களும் ஸ்தோத்திரம் பண்றார்கள். விசேஷமாக அதித்தி அம்மாவுக்கு, அதித்தி அம்மாவோட ஆசிரமத்துக்கு திரும்பவே இல்லைன்னு தேவமாதான்றதுனால ஸ்தோத்திரம் பண்றார்களாம் எல்லோரும். அம்மா நீங்க செய்த அந்த பயோவிரதத்தினால வைகுண்டவாசியே சந்தோஷப்பட்டு உங்களுக்கும் கஷ்யப்பருக்கும் பகவான் குழந்தையாக பிறந்தார், அதனால உங்களுக்கும் கஷ்யப்பருக்கும் நமஸ்காரம் இப்படி பண்ணி உலகத்துக்கே க்ஷேமம் கொடுத்ததுனால அப்படின்னு விசேஷமாக அதித்திக்கும் கஷ்யப்பரையும் அத்தனை தேவர்களும் கொண்டாடுறார்கள் அந்த அதித்தி அம்மாவோட ஆசிரமத்துக்கு. ராஜன்னு நீ கேட்டியோன்னோ? என்ன கேட்ட? பகவானுக்கு தானம் கொடுத்தது அப்புறம் கூட பகவான் ஏன் வருணபாசத்தினால மகாபலியை கட்டினார்னு, அதுக்கு இதான்பா காரணம்னு இந்த வாமனாவதார சரித்திரத்தை 9 அத்தியாயத்துல விஸ்தாரமாக சொல்றார் பிரம்மனிஷ்டால். அவருக்கே ரொம்ப பிடிச்ச சரித்திரம் போல இருக்கு. அதனால போற போக்குல சொல்லும்போது 9 அத்தியாயத்துல விஸ்தாரமாக இந்த வாமனாவதார சரித்திரத்தை பிரம்மனிஷ்டால் சொல்லி அதுக்கு இதான்பா காரணம்னு சொன்ன உடனே மகாபலிக்கும் பரம சந்தோஷம். என்ன பதில் பண்ண முடியும்? இப்படி எல்லா சந்தேகங்களும் நிச்சேஷமாக தீருவது போல இப்படி கதை சொன்னான்னா அவ எவ்வளவு சந்தோஷப்படுவான். அப்படி பரீட்சித் மகாராஜும் பரம சந்தோஷப்பட்டு இருக்கும்போது இதுக்கு பலஸ்ருதியை சொல்ற. இந்த வாமனாவதார பாராயணமோ வாமனாவதாரம் சரித்திரத்தை யாரு கேட்கிறார்களோ அவர்களுக்கு எல்லா பாபமும் நசிச்சு போயிடும், அப்படியே அந்த பாபங்கள்லாம் புசுங்கி போயிடும் அப்படின்றது போல இப்படி ஒரு பலஸ்ருதிய பிரம்மனிஷ்டால் தன் வாக்குனால சொல்றார். இப்படி பலஸ்ருதியை சொல்லி பகவானுடைய பெருமையை சொல்றார். எப்பேற்பட்ட பிரபு பகவானுடைய அந்த லீலைகள், அவனுடைய பிரபாவம், இப்படி அவன் பண்ணுற எத்தனை காரியங்கள், இவைகள் எல்லாம் நான் பரிபூர்ணமா ஒருத்தன் சொல்லிட்டேன்னு சொன்னான்னா நம்பவே கூடாது. எப்படின்னா இந்த பூமியில இந்த சின்ன 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 சின்னதா தூசி கற்கள் இருக்கேன், அந்த கற்கள் எல்லாத்தையும் நான் எண்ணிட்டேன்னு ஒருத்தன் சொன்னான்னா அதை நம்ப முடியுமோ? எத்தனை கோடி 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 கணக்கான அந்த தூசி இருக்கு இந்த பூமியில, அது அத்தனையும் சேர்ந்துதானே பூமியாக மாறி இருக்கு. அது எல்லாத்தையும் நான் ஒருத்தன் எண்ணிட்டேன்னு சொன்னானா அது எப்படி நம்ப முடியாதோ, அதே போல பகவானுடைய பிரபாவத்தை, இதுதான் அவனுடைய பிரபாவம், நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு ஒருத்தன் சொன்னான்னா அது அது பொய், அது சொல்லவே முடியாது. அந்த பூமியில இருக்கிற இந்த சின்ன 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 கற்களை விட பகவத் பிரபாவம் அதை விட அனந்த கோடியா இருக்கு அப்படின்னு பகவானுடைய மகிமையை சொல்லி இந்த வாமனாவதாரத்துக்கு இன்னொரு பலஸ்ருதி, இன்னொரு மகிமையும் சொல்றார் பிரம்மனிஷ்டா. என்ன மகிமை சொல்றார்னா, இந்த வாமனாவதார சரித்திரத்தை கர்மலோபம் போக்கக்கூடியது அப்படின்னு சொல்றார் பிரம்மனிஷ்டா. கர்மலோபம்னா என்னன்னா, நான் முன்பு சொன்னேன், இந்த 8 தடவை கிருஷ்ணநாமம் ஏன் சொல்றோம், எந்த கர்மாவை பண்ணிட்டோம், பிராயச்சித்தானி அசேஷானின்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, எப்படி இருந்தாலும் எப்பேற்பட்ட வித்வானா இருந்தாலும் எப்பேற்பட்ட ஸ்ரத்தையா இருக்கிறவாளா இருந்தாலும் ஏதாவது ஒரு லோபங்கள் வரத்தான் வரும். அது நம்மளுடைய எரர், ஹியூமன் எரர் வரத்தான் வரும். அது மனுஷனுடைய சுவாபாவிகம். அப்படி இருக்கிறதுனால 100க்கு 100 சரியா பண்ணேன்னு சொல்ல முடியாது. அதுக்கு தான் பிரபு நான் தர்ப்பணம் பண்ணும்போது ஏதாவது தப்பா மந்திரம் சொல்லி முன்னாடி விட்டாலும் பின்னாடி விட்டாலும் எது பண்ணினாலும் இந்த கிருஷ்ணநாமம் சொல்லி நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிடுறேன், நீ அவள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருன்றதுனால தான் இப்படி பெரியவர்கள்லாம் சொல்லியிருக்கா. அது எப்படியோ அதே போல கர்மநீதம்னு சொல்ற. இப்போ யாராவது ஆத்துல காலமாயிட்டாலோ இல்லை பெரிய பெரிய காரியங்கள் இந்த மாதிரி விஷயங்களாக நம்ம காரியம் பண்ணும்போது அதுல கர்மலோபங்கள் ஏற்படும். அப்படி பெரிய காரியங்கள் பண்ணும்போது இந்த கர்மலோபங்கள் நீக்கிறதுக்காக என்ன பண்றாருன்னா, இந்த வாமனாவதார சரித்திரத்தை பாராயணம் பண்ணுங்கோன்றது போல சொல்ற. பொதுவாக ஸ்ரீமத் ராமாயணம் எப்படின்னா, குழந்தை பாக்கியம் வர்றதுக்கு, அப்புறம் பிராத்திருக்கள் அந்யோன்யத்தை இருக்கிறதுக்கு, சர்வ சமிருத்தி வர்றதுக்குன்னு இந்த மாதிரி விஷயங்களுக்கு ராமாயண நவாகத்தை நடத்துவா. ஆனா ஸ்ரீமத் பாகவதம்னு வரும்போது எப்படின்னா, இந்த பாகவத சப்தாகத்தினுடைய மகிமே நம்ம அந்த மகாத்மியத்திலே இருக்கணும். இந்த சப்தாகத்தினால அப்படி கரையேறியே முடியாத அந்த துந்துகாரி கரையேறினார்னு. அதனால இந்த பாகவத சப்தாகம் குருநாதர் சொல்லும் போது அவாவா குடும்பத்துல எல்லோரும் ஜென்மால ஒரு தடவை
சாஸ்திரத்துல எப்படி சொல்லியிருக்கோ யதா சாஸ்திரம் அவாவா தன் ஜென்மால ஒரு தடவை 12 தான் ஆகணும். அப்படி அந்த மாதிரி நாந்திலாம் பண்ணி கலசம் வச்சு ஸ்தாபனம் பண்ணி யதோக்தமாக இந்த சப்தாகம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லுவா. ஏன்னா நம்ம முன்னோர்கள், அதுக்கு முன்னாடி முன்னோர்கள் யாரு நீங்க போய் இந்த பிராயச்சித்தம் ஜாதகம்லாம் போய் பார்க்கணும்னாலும் பாகவத சப்தாகம் பண்ணுங்க தான் எல்லோரும் சொல்லுவா. அதுவும் கேரள சம்பிரதாயத்துல அவ பிரஷ்னம் போட்டு பார்த்துட்டு இதுக்கு ஒரே வழி பாகவத சப்தாகம் தான், யதாக்கிரமம் பண்ணுங்கன்னு சொல்லிடுவா. இந்த சப்தாகத்தினுடைய மகிமை என்னன்னா, இந்த பிதற்கள்னால வரக்கூடிய அந்த ஒழுங்கா கர்மா பண்ணாதனால வரக்கூடிய தோஷங்கள் அதுதான் முன்ன பின்ன இருந்தேன்னா எல்லாம் சரியாகும்ன்றதுனால சொல்லுவா. அதனாலதான் சம்பிரதாயத்துல இன்னைக்கு கூட நாங்க எல்லாரும் வச்சுட்டு இருக்கோம். காலமானா அந்த ஒரு வருஷத்துக்குள்ள எப்படி இந்த மாசிக சோத கும்பம் பண்றோமோ அதே போல ஒரு சமயத்துல ஒரு சப்தாகத்தை வச்சுன்றது அந்த வருஷாப்தீகத்துக்குள்ள. ஏன்னா இந்த 12 நாள் காரியமானது பண்ணா அது அந்த 12 மாசம் 12 நாள் கணக்குல 12 வரும். அதுக்கு நடுப்புறையே ஏற்கனவே 12 நாள் காரியங்கள் முடிச்சிடுறோம். நம்ம 12 நாள்லயே அந்த சபண்டீகரணம் பண்ணி அந்த பிரேதத்தை பித்தர்களோட சேர்த்துடுறோம். அதனால அதுல ஏதாவது கர்மலோபங்கள் வந்தா கூட இந்த சப்தாகத்தினால அவ கரையேறணும்னு நார்த் இந்தியால அவ ரொம்ப ஸ்ரத்தையா பண்ணிடுவா இந்த சப்தாகத்தை அந்த வருஷாப்திகத்துக்குள்ளேயே. இங்க நம்ம கூட எல்லாருமே நம்ம குருநாதர் சம்பந்தப்பட்ட நம்ம குடும்பங்கள்ல எல்லாருமே பார்த்தா அந்த ஆப்தீகத்துக்குள்ள ஒரு சப்தாகம் ஆத்துல பண்ணிடுவோம். ஏன்னா கர்மலோபங்கள் நிச்சயமாக வரும் அப்படின்றதுனால இந்த சப்தாகமானது பண்ணணும். அப்படி சப்தாகம் பண்ண முடியல, சௌகரியம் இல்லைன்றவாளுக்கு இந்த வாமனாவதார சரித்திரமாவது பாராயணம். இந்த 14 அத்தியாயத்துக்கு அப்புறம் 15 அத்தியாயம் 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23 9 அத்தியாயம். இது வாமனாவதார சரித்திரம். அந்த பலியிலேருந்து ஆரம்பிக்கிறது அந்த கதை. அதனால இந்த 9 அத்தியாயத்தை அந்த சப்தாகம் பண்ண முடியாதவர்கள் எல்லோரும் இதை பாராயணத்தை பண்ணிடலாம். இப்ப நம்ம யூடியூப்லயே இருக்கோம். இதை எப்படி இருக்கு பாருங்க. சரியாக 9 நாட்கள் இந்த ஜீவன் 9 ராத்திரி தான் இந்த பூமியில தங்குவான். 10வது நாள் அன்னைக்கு அதை போட்டு அமைச்சிருவோம். இதெல்லாம் பார்க்கும்போது இது சாமியமாகவும் இருக்கு. அதனால இந்த 9 அத்தியாயம் இந்த 23 அத்தியாயம் பலஸ்ருதியோட இந்த வாமனாவதார சரித்திரமானது பூர்த்தியாகிறது. அதனால அந்த மாதிரி இருக்கிறவா கூட இப்ப நிறைய பேர் கதை கேட்டுன்னு இருக்கா. அதனால எல்லோரும் இதை நீங்க ஸ்ரத்தையா பாராயணம் பண்ணிட்டு வரேன். ஆனாலும் கூட இந்த கர்மலோப நிவர்த்தியர்த்தம் திரும்பவும் இதை பாராயணம் பண்ணிடுறது நல்லது. அதுக்குன்னு சங்கல்பம் பண்ணிட்டு ஒரே தடவையா உட்காந்து பண்ணினாலும் சரி, இல்லை ஒரு நாள்ல 2 தடவை பண்ணினாலும் சரி, அது அப்படி ஸ்ரத்தையாக இதுக்குன்னு பண்ணும்போது ஸ்ரத்தையாக சுவாமி சந்நிதியில உட்காந்துட்டு அப்படியே பூர்த்தி பண்ணிடலாம். ஒன்றும் பெருசா 2 மணி நேரம் தான் ஆகும் மொத்தமே பாராயணம் பண்றதுக்கு. அதனால அது எல்லோரும் பண்ணணும். ஏன்னா பிரம்மனிஷ்டாலே சொல்லியிருக்கார் கர்மநீதம்னு. இந்த கர்ம லோபங்கள்லாம் வந்ததுன்னா அந்த சமயத்துல இந்த வாமனாவதார சரித்திரத்தை பாராயணம் பண்ணினா அது நீங்கிறது அப்படின்னு பிரம்மனிஷ்டால் இதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பலஸ்ருதியாக இந்த உருக்கிரம மூர்த்தியா இருக்கக்கூடிய திரிவிக்ரம பிரபுவா இருக்கக்கூடிய வாமன சரித்திரத்துக்கு இப்படி ஒரு பலஸ்ருதியை சொல்லியிருக்கார். அதனால அந்த மாதிரி இருந்தா கூட இந்த வாமன சரித்திரத்தை எல்லோரும் பாராயணம் பண்ணி க்ஷேமத்தை அடையணும்னு எல்லாத்தையும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அப்படி அற்புதமான வாமனாவதாரம், அப்படி பரம பாகவதோத்தமனான மகாபலிக்கு பக்தாபிமானியா இருக்கக்கூடிய பிரபு இப்படி ஒரு அனுகிரகம் பண்ணினான்றதோட இந்த வாமனாவதார சரித்திரம் இந்த 23வது அத்தியாயத்தோட பூர்த்தியாகுது. மேலே எல்லோரும் கறந்து இந்த 23வது அத்தியாயத்தை பாராயணம் பண்ணுவோம். அத்ரயோவிம்சோऽध्यायः ஸ்ரீசுகோவாச இத்யுக்தவந்தம் புருஷம் புராதனம் மகானுபாவோ அகில சாது சம்மதः பத்தாஞ்சலிः பாஷ்பகலாகுலேக்ஷணः பக்த்யுத்கலோ கத்கதயா கிராப்ரவீத். பலிருவாச அஹோ பிரணாமாய கிருதः சமுத்யமः பிரபன்ன பக்தார்த்தவிதௌ சமாஹிதः யல்லோகபாலைः த்வதனுக்ரஹோ அமரைः அலப்தபூர்வோ அபசதே அசுரேர்பிதः. ஸ்ரீசுகோவாச இத்யுக்த்வா ஹரிமானம்ய பிரம்மாணம் சபவம் ததः விவேஷ சுதலம் ப்ரீதः பலிஹ முக்தः சஹாசுரைः ஏவமிந்திராய
भगवान् प्रत्यानीय त्रिविष्टपं पूरयित्वा अदितेः कामम् अशासत् सकलं जगत् लब्धप्रसादं निर्मुक्तं पौत्रं वंशधरं बलिं निशाम्य भक्तिप्रवणः प्रह्लाद इदमब्रवीत्। प्रह्लादोवाच निमं विरिञ्चो लभते प्रसादं न श्रीर्न शर्वः किमुतापरेति यन्नोऽसुराणाम् असि दुर्गपालः विश्वाभिवन्द्यैः अपि वन्दिताङ्घ्रिः यत्पादपद्म मकरन्दनिषेवणेन ब्रह्मादयः शरणदाश्नुवते विभूतिः कस्माद्वयं कुसृतयः खलयो नयस्ते दाक्षिण्यदृष्टिपदवीं भवतः प्रणीताः चित्रं तवेहितमहो अमितयोगमाया लीलाविसृष्टभुवनस्य विशारदस्य सर्वात्मनः समदृशः विषमस्वभावः भक्तप्रियो यदसि कल्पतरुस्वभावः। श्रीभगवानुवाच वत्स प्रह्लाद भद्रं ते प्रयाहि सुतलालयं मोदमानः स्वपुत्रेण ज्ञातीनां सुखमावह नित्यं द्रष्टासि मां तत्र गदापानिम् अवस्थितं मद्दर्शनमहाह्लाद ध्वस्तकर्म निबन्धनः। श्रीशुकोवाच आज्ञां भगवतो राजन् प्रह्लादो बलिना सह बाढमिति अमलप्रज्ञः मूर्ध्नि आधाय कृताञ्जलिः परिक्रम्य आदिपुरुषं सर्वासुरचमूपतिः प्रणतः तदनुज्ञातः प्रविवेश महाबिलम् अथाह उशनसं राजन् हरिः नारायणोऽन्तिके आसीनं ऋत्विजां मध्ये सदसि ब्रह्मवादिनां ब्रह्मन् सन्तनुशिष्यस्य कर्मच्छिद्रं वितन्वतः यत्तत्कर्म सुवैषम्यं ब्रह्मदृष्टं समं भवेत्। शुक्रोवाच कुतस्तत्कर्म वैषम्यं यस्य कर्मेश्वरो भवान् यज्ञेशः यज्ञपुरुषः सर्वभावेन पूजितः मन्त्रतः तन्त्रतश्छिद्रं देशकालार्हवस्तुतः सर्वं करोति निश्छिद्रं नाम संकीर्तनं तव तथापि वदतो भूमन् करिष्यामि अनुशासनम् एतच्छ्रेयः परं पुंसां यत्तवाज्ञानुपालनम्। श्रीशुकोवाच अभिनन्द्य हरेराज्ञाम् उशना भगवानिति यज्ञच्छिद्रं समाधत्त बलेः
विप्रऋषिभिः सह। एवं बलेः महीं राजन् भिक्षित्वा वामनो हरिः ददौ भ्रात्रे महेन्द्राय त्रिदिवं यत्परैर्हृतम् प्रजापतिः पतिर्ब्रह्मा देवर्षि पितृभूमिपैः दक्ष भृगु अंगिरो मुख्यैः कुमारेण भवेन च कश्यपस्य अदितेः प्रीत्यै सर्वभूतभवाय च लोकानां लोकपालानाम् अकरोत् वामनं पतिं वेदानां सर्वदेवानां धर्मस्य यशसः श्रियः मङ्गलानां व्रतानां च कल्पं स्वर्गापवर्गयोः उपेन्द्रं कल्पयाञ्चक्रे पतिं सर्वविभूतये तदा सर्वाणि भूतानि भृशं मुमुदिरे नृपा। ततस्तु इन्द्रः पुरस्कृत्य देवयानेन वामनं लोकपालैः दिवं निन्ये ब्रह्मणा चानुमोदितः प्राप्य त्रिभुवनं चेन्द्र उपेन्द्रभुजपालितः श्रिया परमया जुष्टो मुमुदे गतसाध्वसः ब्रह्मा शर्वः कुमारश्च भृग्वाद्या मुनयो नृपा पितरः सर्वभूतानि सिद्धा वैमानिकाश्च ये सुमहत् कर्म तद्विष्णोः गायन्तः परमाद्भुतम् धिष्ण्यानि कानि ते जग्मुः अदितिं च शशंसिरे सर्वमेतन्मयाख्यातं भवतः कुलनन्दन उरुक्रमस्य चरितं श्रोतॄणाम् अघमोचनं परं महिम्नवुरु विक्रमतो गृणानः यः पार्थिवानि विममे सरजांसि मर्त्यः किं जायमान उत जात उपैति मर्त्यः इत्याहमन्तदृक् ऋषिः पुरुषस्य यस्य य इदं देवदेवस्य हरेरद्भुतकर्मणः अवतारानुचरितं शृण्वन् याति परां गतिं क्रियमाणे कर्मणीदं दैवे पित्र्येथ मानुषे यत्र यत्रानुकीर्त्येत तत्तेषां सुकृतं विदुः। श्रीहरये नमः। श्रीहरये नमः। इति श्रीमद्भागवते महापुराणे पारमहंस्यां संहितायाम् अष्टमस्कन्धे वामन अवतारचरिते त्रयोविंशोऽध्यायः। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय।